மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் தானியம் என்ன? இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முதனில் உருவாக்கப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம் ட்ரிட்டிகோல். இது மடியத்தின் அடிப்படையில், மடியம்னா என்ன? குரோமோசோமுடைய எண்ணிக்கையில் ஒன்று சேர்றது அல்லது குரோமோசோம் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுறது, அதுதான் மடியம் சொல்லுவோம், அல்லது குரோமோசோம் பிறழ்ச்சின்னு சொல்லுவோம். இதை வச்சு கோதுமையில் ட்ரிட்டிகோல் இந்த கோதுமையில் கண்டுபிடிக்கிறாங்க. நான்மடியம், அருமடியம், எண்மடியம். நான்மடியம்னா என்னென்னா இருமடிய கோதுமை மற்றும் ரைனா கம்பு, புல்லரிசின்னு சொல்லுவாங்க. இந்த இருமடிய கோதுமையை கம்பு ரையோட கலப்பினம் செஞ்சு கிடைக்கிறது. அருமடியம் அப்படிங்கிறது நான்மடிய கோதுமையை ட்ரிட்டிகோல் டியூரம் மேக்ரோனி கோதுமைன்னு சொல்லுவாங்க. அதை ரையோட கலப்பினம் செஞ்சு கிடைக்கிறது. எண்மடிங்கிறது அருமடிய கோதுமையான ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம், ரொட்டி கோதுமை, இப்போ நம்மளாம் சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லையா, அந்த கோதுமை. அதை ரை தாவரங்களுடைய இனக்கலப்பு செஞ்சு கிடைக்கிறது தான் இது. அருமடிய ட்ரிட்டிகோல் தான் இப்போ ரீசெண்டாக நம்ம சாப்பிட்டுட்டுலாம் இருக்கிறது. தாவரமானது மேக்ரோனி கோதுமை மற்றும் ரை அந்த தாவர பண்புகளை கொண்டது. இது கோதுமையில் அதிக புரதச்சத்து இருக்கும். ரை தாவரத்தில் கம்பில் அமினோ அமிலமான லைசின் அதிகமாக இருக்கும். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கோதுமையின் இந்த லைசின் கோதுமையில் குறைவாக இருக்கிறதுனால ரெண்டும் கிடைக்கிறதுனால நமக்கு ஒரு சத்துள்ள உணவுப் பொருள் கிடைக்குது. இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, ட்ரிட்டிகல் டியூரம்ங்கிறது கோதுமை, சிக்கல் சீரியங்கிறது கம்பு. இது N2N = 4x, அதாவது என்னன்னா 7xங்கிறது 7, இங்கே 2N 2xங்கிறது 14, இருமடின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னங்கிறது இந்த இடத்துல 2x தான், அது 14, என்னங்கிறது x = 7. இதை 2n = 3x மும்மடியம் ஆக்கும்போது 21 குரோமோசோம் கிடைக்கிது. இது கோல்சீஸ் என்பது இது ரெட்டிப்படையும் போது 42 கிடைக்கிது. ட்ரிட்டிகோல் அருமடியம் கூடிய ட்ரிட்டிகோல் நமக்கு கிடைக்கிது. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குமா, இது படிச்சுக்கோங்க.